என்னாச்சு? குழந்தைங்க 2 பேருக்கும் பால்ல 5 பீஸ் மாத்திரை போட்டு கலந்து குடுத்துட்டேன். நல்லா ஆனா அவங்க பார்க்க தூங்குற மாரி இருக்கு. ஆனா நாளு பெட்ஷீட் போட்டு வச்சிருக்கேன். செத்துட்டாங்களா? 5 மாத்திரை போட்டிருக்கேன். ஆனா தூங்குற மாரி தான் இருக்காங்க. என்ன என்ன பயமே இல்லாம பேசுற? எனக்கு பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. 2 பேரும் எங்கேயும் ஊருக்கு போயிடலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர் அபிராமிங்கிற அந்த லேடி வந்து தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாம கொன்னுட்டு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஓடி போலாமா? அப்படிங்கிற கள்ளக்காதலனோட பேசிட்டு இருக்குது. அந்த வீடியோவ தான் பார்த்தோம். ஒரு தாய் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து இந்த அபிராமி. ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோல வர சாசா அப்படிங்கிற இந்த நாய்க்குட்டி. இந்த நாய் வந்து தன்னுடைய 6 குழந்தைகள வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு உணவு தேடி வெளியில போயிடுது. அந்த டைம்ல வந்து ஒரு வெள்ளம் சூழ்ந்துக்குது. அப்ப வந்து அங்க வந்து பார்க்குற அந்த நாய் வந்து தன்னுடைய 6 குட்டிகளும் வெள்ளத்துல சிக்கிட்டு தவிக்கிறத பாக்குது. அப்ப வந்து அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து மீட்பு படையினர கூப்ட்டு, அந்த நாய்க்குட்டிகள 5 காப்பாத்திர்றாங்க. ஆனா, அதுல 1 மட்டும் ரொம்ப அதிகமா வெள்ளம் வந்ததுனால, அந்த மீட்பு படையினரால காப்பாத்த முடியல. அந்த டைம்ல இந்த நாய் வந்து தாய் நாய் வந்து தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாம, அந்த வெள்ளத்துல போய் நீந்தி போயி, அந்த குட்டிய எப்படி காப்பாத்திட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது உண்மையான ஒரு மனிதாபிமானம், அன்பு, ஒரு சிறந்த தாய்க்கான எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து அ மனிதர்களுக்கு தான் இருக்கு. அனிமல்களுக்கெல்லாம் இல்ல அப்படிங்கிறது தப் தப்பு அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவ நம்ம பார்க்குறோம். மனிதர்களாலேயே முடியாது அப்படின்னு கைவிடப்பட்ட நிலையில, அந்த குட்டியோண்டு அந்த நாய் எப்படி தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம அந்த குட்டிகள காப்பாத்துது அப்படிங்கிறத பார்க்கும்போது, கண்டிப்பா மனிதர்களுக்கு 5 அறிவா? இல்லன்னா விலங்குகளுக்கு 6 அறிவா? அப்படிங்கிறத நம்மள யோசிக்க வைக்குது. குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல கூட்டு குடும்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, கணவரோ இல்லைன்னா பிள்ளைகளோ வீட்ட விட்டு வெளிய போம்போது, அந்த குழந்தைகள பார்த்துக்கிறதுக்கு தாத்தா, பாட்டி இந்த மாரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைகள் ஒழுக்கமாவும், சிறந்தவங்களாவும் வளர்றதுக்கு ஒரு வசதியா இருந்தது. முக்கியமா Instagramமு, YouTubeபு, Facebookல எவ்வளவோ நல்ல நல்ல வீடியோக்கள் இருக்குது.
அதை எவ்வளவோ நல்லபடியா யூஸ் பண்ற நெறையா கிரியேட்டர்ஸ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாரி Instagram, Facebook, YouTube எல்லாம் தப்பா யூஸ் பண்ணி, அதனால பலருடைய வாழ்க்கை அழிந்தது மட்டும் இல்லாம, அவர்களுடைய குடும்பமும் சீரழிந்து போவதை நம்ம இப்ப நெறையாவே பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல ஒரு உதாரணம் தான் இந்த அபிராமி அப்படிங்கிற ஒரு அரக்கிய தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த லேடி ஜெயில்ல இருந்து வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பதட்டமுமோ எதுவுமே இல்லாம, ஒரு ஒரு சாதாரண பெண்கள் பண்ணக்கூடிய மேக்கப்ப விட அளவுக்கு அதிகமான அதாவது தலையில எத்தன கிளிப்பு இருக்குதுங்கிறத நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது கிளிப்பு குத்தி இருக்குது. அந்த அளவுக்கு மேக்கப்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு குற்றவாளி கூண்டுல நிக்கிது. அந்த அளவுக்கு இதுக்கு கொஞ்சம் கூட மனசுல பதட்டமோ, ஒரு குற்ற மனப்பான்மையோ இல்ல. இந்த மாரி ஆட்களுக்கு கண்டிப்பா காலம் காலம் மட்டும் இல்ல, கடவுள் கடவுள் கண்டிப்பா சிறந்த தண்டனை குடுப்பாரு. ஒரு உண்மையான தாய் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த நாய வந்து நம்ம உதாரணமா சொல்லலாம். அந்த அந்த நாய் வாழ்ற ஸ்டேட்லயே அந்த நாய் சிறந்த தாய் அப்படிங்கிற ஒரு அவார்ட குடுத்துருக்குறாங்க. இது ஒரு தெருநாயா இருந்தாலும், அங்க இருக்கிற ஒரு பணக்கார ஃபேமிலி வந்து அந்த நாயோட உண்மையான அன்பையும், ஒரு தைரியமான ஒரு தாய்மையையும் பார்த்துட்டு, அந்த பணக்கார ஃபேமிலி அந்த நாயையும், அந்த 6 குட்டிகளையும் தத்தெடுத்து நல்லபடியா சிறந்த முறையில வளர்க்குறாங்க. ஒருத்தங்க நல்லது செஞ்சா கண்டிப்பா அந்த கடவுளே அந்த நல்லது செஞ்சவங்களுக்கு வேண்டிய உதவிகள செய்வாரு. ஆனா கெட்டது பண்ற எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும், எந்த ஒரு ஜீவனா இருந்தாலும், கண்டிப்பா அவங்களுக்கு கெடுதல் மட்டும் தான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.